ஏஐபிஇ எக்ஸாமுக்காக லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு பேராக்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஏஐபிஇ எக்ஸாமுக்கு அந்த பேராக்டை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேர் ஆக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பேர் ஆக்ட் அப்படிங்கிறது அந்த வேர்ட் பேர் அப்படிங்கிறதுலே வந்து வெறுமனே ஒரு சட்டம் மட்டும், அதாவது அந்த புக்கில் இல்லை அந்த மெட்டீரியலில் வந்து வெறும் சட்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் பேர் ஆக்ட் அப்படிங்கிறது. நம்ம ஏஐபி எக்ஸாமுக்கு வந்து பேர் ஆக்ட் வித்தவுட் கமெண்ட்ரிஸ், வித்தவுட் ஷார்ட் நோட்ஸ் அதை தான் கொண்டு போகணும். ஸோ வெறுமனே பேர் ஆக்டை மட்டும்தான் கொண்டு போகணும். அதில் கமெண்ட்ரிஸோ இல்லை வந்து கைடோ இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ பேர் ஆக்ட்னா என்ன? நான் சொன்ன மாதிரி அதில் வெறும் சட்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அந்த சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லையோ எப்படி அதை கொண்டு வந்திருக்காங்களோ அது அப்படியே அந்த பேர் ஆக்டில் இருக்கும். இந்த பேர் ஆக்டில் வந்து செக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம் எழுத போகும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, எம்சிக்யூ தான். அந்த கொஷின் வந்து அந்த பேர் ஆக்ட்லேயும் இருக்கும், அதை நம்ம வந்து தேடணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன் தேடுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம எக்ஸாம் சிலபஸ்க்கு மட்டும் பார்த்தோம்னா 20 சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 20 சப்ஜெக்டில் நம்ம கொஞ்சம் ஆக்ட் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வரைக்குமான ஆக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அத்தனைத்தையும் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்தில் அந்த ஒரு கொஷினுக்கு இதுக்குள்ளே தேடி எழுதணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான டாஸ்க்கு. ஸோ அது எப்படி நம்ம தேடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல பேர் ஆக்ட் நான் சொன்ன மாதிரி வெறுமனே சட்டம் மட்டும்தான் இருக்கும். அதில் முதல்ல இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இண்டெக்ஸில் உள்ள கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் போனீங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். இந்த பார்ட் 1 கீழே வந்து எத்தனை ஆர்டிக்கல் இருக்கும்? 5 ஆர்டிக்கல் இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த பார்ட் பேசிஸில் வந்து ஆர்டிகல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனில். அதே மாதிரி சிஆர்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதான்னு மாறி இருக்குது, அதுலேயும் செக்ஷன் பேசிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சிபிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் செக்ஷனும் இருக்கும், ஆர்டரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டில் ஒவ்வொரு விதமாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அரேஞ்ச் பண்ண மேட்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன பார்ட் இருக்கோ அந்த பார்ட்டுடைய பேர் என்ன, அதாவது ஹெட்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எய்தர் நீங்கள் வந்து மம்படம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து எழுதி வச்சுக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு அந்த கண்டென்ட், அது ஒரு கொஷின் கொடுக்குறாங்க, ஒரு எம்சிக்யூ வருது, அந்த எம்சிக்யூ ஒருவேளை இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னாலே போதும், நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிமினல் கொஷின் கொடுத்துருக்காங்க, கிரிமினல் ரிலேட்டட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்றா ஐபிசியில் வரலாம், இல்லை பிஎன்எஸில் வரலாம், இல்லை சிஆர்பிசி வரலாம், இல்லைனா பிஎன்எஸ்எஸில் வரலாம், இல்லைனா எவிடன்ஸில் வரலாம், இல்லை போக்சோவில் வரலாம்னு சொல்லி நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது சிவில் சைடில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை தவிர்த்து மற்ற எல்லாமே சிவில்குள்ளே அடங்கிடும், எக்ஸப்ட் கான்ஸ்டியூஷன் தவிர்த்து மற்ற சிவில் அடங்கிடும். ஸோ அது தேடுறது தான் நமக்கு டாஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்னென்ன சாப்டர் பேர் இருக்குது, இல்லை பார்ட் பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ரஃபாக ஒன் டைம் நம்ம படித்து பார்த்தா போதும், அந்த சப்ஜெக்டில் இதுதான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் ரெகுலர் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வேணும். இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் நெட் சோர்ஸ் போனீங்கனாலே நிறையா கொஷின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 3 மணி நேரத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் கான்ஸ்டியூஷனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அது ரிலேட்டடாக எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன். இதுக்கு மேலே வரப்போகுது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே வேறு சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் போடுறேன், அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணலாம். கிளாஸ்க்கு வரதா இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. கிளாஸ் வந்து சேலமில் கிளாஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கேயும் வரலாம். இல்லை ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதுவும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு பேராக்டில் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். நான் கான்ஸ்டியூஷனை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டுடுறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஆக்ட்ஸுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஏஐபி எக்ஸாமை கிளியர் பண்ண பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகலாம். இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக எடுக்கப்பட்ட பேர் ஆக்ட். இந்த பேர் ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் போகிறேன். இண்டெக்ஸில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டு கண்டென்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீஆம்பிள் நான் ஜூம் பண்ணுறேன். ப்ரீஆம்பிள் பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். இந்த ஆர்டிகல் பாருங்கள், 1, 2, 2A, 3, 4.
2A வந்து அதில் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். இதில் வந்து 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நான் சொல்கிறது இந்த மாதிரி பார்ட் 1ல் என்ன இருக்குது, பார்ட் 2ல் என்ன இருக்குது, பார்ட் 3ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மெமரைஸ் பண்ண பாருங்கள். மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கூட கொஷின் சிம்பிளாக கேட்பாங்க. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொஷின் கேட்கும்போது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம அதை விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் தேடக்கூடாது. இது நமக்கு வந்து டைம் இழுத்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸாக நீங்கள் இந்த பார்ட்டு கீழே என்னென்ன ஹெட்டிங் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே ஜென்ரல் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அவ்வளோதான், இந்த 6 ரைட் இருக்குது. ஸோ நமக்கு வேணுங்கிறது என்ன, இந்த கண்டென்ட்டில் டாபிக் கீழே சப் டாபிக் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, படிக்க முடியும், இல்லை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அது அந்தளவுக்கு தேவையில்லை. ஏபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம் கண்டென்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அதாவது அந்த ஹெட்டிங்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அப்புறம் இதுக்குள்ளே இது வரலாம்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக ஒரு 3 டெஸ்ட்லேருந்து 5 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும். எதுக்கு அப்படின்னா பேரக்டை தேடி நீங்கள் பழகிக்கிறதுக்காக 5 டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, பேரக்ட்னால என்னென்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 3லேருந்து 5 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். சரி, இப்போ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இந்த மாதிரி டெஸ்ட்டு ஆன்லைன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டெஸ்ட் சீரிஸ் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணது, இந்த புது ஆக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பரை உங்களுக்கும் அனுப்புகிறேன், நீங்களும் எழுதலாம். இப்போ அடுத்த பார்ட் பாருங்கள், பார்ட் 4A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 5 யூனியன். இந்த பார்ட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் வந்து டைட்டில் இருக்கும். இந்த யூனியனுக்கு கீழே சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அது வரிசையாக இருக்கும். சாப்டர் 2 பாருங்கள், பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்டு கீழே வந்து அதுக்கு சப் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ப்ரொசீஜரல் ஜென்ரல். அப்புறம் சாப்டர் 3, சாப்டர் 4. அதாவது பார்ட்டுக்குள்ளேயும் சாப்டர் இருக்குது, சாப்டருக்கு கீழே சப் டாபிக் இருக்குது. ஸோ சேம் நம்ம மறுபடியும் சொல்கிறேன், எந்த டாபிக் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போகுதும். நம்ம கண்டிப்பாக ஏபி எக்ஸாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம், 100ம் அட்டன் பண்ணிடலாம். ஏபிபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொஷனையும் ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்புறம் தப்பாக எழுதிட்டா வந்து மார்க்கும் பப்ளிஷ் பண்ண போகிறது கிடையாது. பாஸாக ஃபெயிலர் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். ஆக மொத்தம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஓஎம்ஆர் மார்க் ஷீட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு கொஷின் மட்டும், ஒரு ஆன்சர், ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். 2-3 ஆப்ஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிடாதீங்க. அதுவும் நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகாது, மார்க் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாத்தையும் 100 கொஷின்ஸ்னால் 100 கொஷின்ஸும் அட்டன் பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சதை கன்ஃபார்மாக எழுதுருங்க. தெரியாத விஷயம் வந்துச்சு அப்படின்னா திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளூக்கில் கூட போட்டுவாங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்துடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மார்க் கெயின் பண்ணி கொடுக்கும். ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியல என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு சொல்லி என்னால் என்ன தெரியுமோ, என்னால் என்ன கைடன்ஸ் தர முடியுமோ தரேன். தேங்க்யூ.